இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டும் வாங்கி கொடுங்க ஐயா. 2 இட்லி மட்டும் போதுமா? போதுங்க ஐயா. உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? 1 ரூபாய் வேணுமா? ஆமா, எதுக்கு 1 ரூபா கேக்குறான்? 10 ரூபாய் இருக்கு. 1 ரூபாய் இல்லையா? அந்த ஐயா கிட்ட 1 ரூபாய் இல்லையாமாடா, 10 ரூபா தான்டா இருக்குது. 9 ரூபா எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்ப என்ன விஷயம்? அந்த 10 ரூபாய் வந்தா இந்த 3 பாக்ஸ் தரவா நானு? அந்த ஐயா இட்லி தானே கேட்டாரு. 2 இட்லி 10 ரூபா தந்தா பாக்ஸ் தரியா? டே என்னடா போட்டு நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிடுவான் எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரி இது வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கிஃப்ட் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஜாமெட்ரி யாருக்கும் வேணும் உன்னோட கிஃப்ட்? ஏடா அந்த ஐயாவுக்கு ஒரு 2 இட்லி வாங்கி தர முடியல, வந்து மயக்க பிடிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டான் பரதேசி. பசங்க படிக்கிறவங்களுக்கு கொடுத்துறீங்க. ஓகே ஓகே நன்றி ஐயா. என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணுவேங்க ஐயா. ஓகேண்ணா. என்னால முடிஞ்ச நான் சரி அந்த ஐயாவோட பெருந்தன்மையை, தான் பசியில இருந்தாலும் பரவாயில்ல, நீ கொடுத்த ஜாமெட்ரி பாக்ஸ் வித்து காசாக்கி அது திங்காம தான் உதவி பண்றேன்னு சொல்லி படிப்பு பிள்ளைங்களுக்கு தராங்க. அதான்டா உதவி. என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்? ஃபாலோ பண்றீங்களா? 1000 ரூபா கொடுக்குறேன். ஃபாலோ பண்றீங்களா? 1000 ரூபா கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ காண்டி இவனுங்க என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இப்படி நாங்களாம் கழுவி ஊற்றணும்னு சொல்லி கூட இது கொண்டே வீடியோ எடுத்து போடுறானுங்க. என்னடா இது? இவனுங்களோட கான்செப்டே புரிய மாட்டேங்குது. டே நீ 1000 ரூபா கொடுத்து ஒரு ஃபாலோ வாங்கி போடுறிய இன்ஸ்டாகிராமில், அதுலடா ஃபாலோவர்ஸு. இந்த ஐயாக்கு நீ 2 இட்லி வாங்கி தந்தேன்னு வச்சுக்கோ, கோடிக்கணக்கில் வந்திருக்கும்டா ஃபாலோவர்ஸு. கோடிக்கணக்கில் வந்திருக்கும்டா. அது கூட உனக்கு தெரியலடா. சிரிச்சு பேசிட்டு இருக்கான சீரியஸ் ஆக்கி விட்டீங்களாடா.